பந்தி ஆண்டின் முதல் விருந்து மந்தி பிரியாணி. அரேபியன் மட்டன் மந்தி பிரியாணிய ஒரிஜினல் அரேபியன் ஸ்டைல்ல எப்படி செய்யறாங்கன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மட்டன் மந்தி பிரியாணி பண்ண ஒரு முழு ஆட்டோட தலைய வெட்டி தோலை உரிச்சி 1 மணி நேரம் அந்த ஆட்டோட உடம்ப ஃபுல்லா மசாலா பூசி ஊற விட்டுட்டு குடலை நீக்கிட்டு ஆட்டோட வயிற்றுக்குள்ள மசாலா நட்ஸ் கலந்த பிரியாணிய வச்சு தச்சி சீல் பண்ணி தரையில குழி தோண்டி உருவாக்குன நெருப்பு அடுப்புல ஸ்பெஷலான ஸ்டாண்ட்ல ஆட்டை நின்ன நிலையில வச்சு உள்ள இறக்கி அதுக்கு மேல மூடி போட்டு மூடி அதுக்கு மேல மண்ணை பூசி விட்டுருவாங்களாம். ஆட்டோட உடம்புக்குள்ள இருக்கிற தண்ணியிலேவும் அந்த பிரியாணி வெந்து மந்தி பிரியாணி தயாராயிடும். இதே அரேபியன் ஸ்டைல்ல 20 பேர் சாப்பிடக்கூடிய அரேபியன் மட்டன் மந்தி பிரியாணி புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் 12,000 ரூபாய்க்கு விக்கிறாங்களாம். சாதாரண மட்டன் பிரியாணில பிரியாணிக்குள்ள ஆட்டுக்கறி கிடக்கும், மந்தி மட்டன் பிரியாணில ஆட்டுக்கறிக்குள்ள பிரியாணி கிடக்கும். மசாலாவுல மேரினேட் பண்ணின முழு ஆடு எப்படி மந்தி பிரியாணிக்கு தயாராகிறதோ அது போல பிளட்ல மேரினேட் பண்ணின முழு ஆளு இயேசு பந்திக்கு தயாராகிறாரு. மசாலா பூசின ஆட்டை குழிக்குள்ள வைக்கிற மாதிரி ரத்தம் பூசின இயேசு ஆட்டை கல்லறை குழிக்குள்ள வச்சிடுறாங்க. மந்தி ஆடு வெந்து குழிக்குள்ள இருந்து வெளியேறி வர்றது போல நொந்து உள்ள போன ஏசு ஆட்டுக்குட்டியும் கல்லறைக்குள்ள இருந்து உயிரோட எழுந்து 3ஆம் நாள் வெளியில வர்றாரு. மந்தி ஆட்டோட விழாவுக்குள்ள பிரியாணி இருப்பது போல கண்மலை வெடிப்பாகிய இயேசு ஆட்டு விழாவுக்குள்ள நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். ஆட்டோட வயிற்றுக்குள்ள பிரியாணிய வச்சு தச்சி கட்டி சீல் பண்ணின மாதிரி இயேசுவின் தழும்புகளால் நாமும் தைக்கப்பட்டு கட்டப்பட்டு காக்கப்பட்டு இருக்கிறோம். ஆட்டோட உடம்புல இருக்கிற தண்ணியிலேயே அந்த பிரியாணி வேகிறது போல இயேசு ஆட்டின் உடம்பில் உள்ள ஜீவ தண்ணீருக்குள்ள வேகும் போது மட்டன் மந்தி பிரியாணி சோறு கொண்டிருப்பது போல பிரியமானவர்களாகிய நாமும் இயேசு ஆட்டுக்குள் வேர் கொண்டவர்களாக இருக்கிறோம். மந்தி ஆட்டோட வயிற்றுக்குள்ள இருந்து பிரியாணிய அள்ளி அள்ளி எடுப்பது போல எண்ணி முடியாத அதிசயங்களும் சொல்லி முடியாத நன்மைகளும் இயேசு ஆட்டுக்குள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கும். மட்டன் பீஸோட பிரியாணி சாப்பிடறத விட முழு ஆட்டையே பிச்சு பிரியாணியோட சேர்த்து வச்சு சாப்பிடறப்ப கண்டிப்பா ருசி கூடி தெரியும். அதே மாதிரி பிக்கப்பட்ட இயேசு ஆடு பிரியமானவர்களோடு சேரும் போது லைஃபும் ருசி கூடிரும். பந்தியில தனித்தனியா உட்கார்ந்து பிரியாணி சாப்பிடுறது என்பது வேறு, கூட்டமா உட்கார்ந்து ஒரே மந்தி பிரியாணிய சேர்ந்து பகிர்ந்து சாப்பிடுறது என்பது வேறு. அது பந்தி பிரியாணி, இது மந்தி பிரியாணி. எப்படி மந்தி பிரியாணி நிறைய பேருக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறதோ அதுபோல உலகத்தில் உள்ள எல்லா மந்தைகளுக்கும் பந்தி வைத்து பகிர்ந்தளிக்கப்பட்ட கறி தந்தை இயேசுவின் சதைக்கறி. அரேபியர்கள் சந்ததி சந்ததியா சேர்ந்து உட்கார்ந்து மந்தி பிரியாணிய ஒரு கட்டு கட்டுறது மாதிரி அந்தி சந்தி மத்தியான வேலைகள்ல ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவை நினைக்கும் போது உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் ஆளுகிற சந்ததியாய் மட்டன் மந்தி பிரியாணி போல கொழுமையான செழுமையான சந்ததியாய் இருக்கும்.